வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 6 மணி அளவில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளிலும் இலங்கையின் மேற்கு மாகாண பகுதிகள் ஒரு சில இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். கடுமையான வெயில் தமிழகம் இலங்கையில் தொடர்ந்து வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வெயிலை போக்கடிக்கக்கூடிய மழையும் நமக்கு வரப்போகின்றது. மிகவும் முக்கியமான சந்தோஷமான ஒரு செய்தி. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகம் இலங்கையில மழை சற்று தீவிரமாகும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், இலங்கை தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் கனமழையும் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்று பிற்பகல் இருக்கும். மீனவர்களுக்கான முக்கிய தகவலை பொறுத்தவரையில் பிற்பகல்ல இலங்கையில தீவிரமான மழை இருப்பதனால நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு சென்று திரும்ப வேண்டும். உங்களுக்கு இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்ள உள்ளூர் வானிலை தகவலை நீங்கள் பார்த்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது. இன்றைய தினம் தமிழகத்தில் மிதமான மழையும் இலங்கையில் தீவிரமான மழையும் தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருக்க போகின்றது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு தகவல். அடுத்த 24 மணி நேரத்திற்கான தகவலை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை சுருக்கமாக இந்த தகவலில் சேர்த்து கொடுக்கின்றேன். முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக தமிழகத்தின் டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழையும், இலங்கை தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக கனமழையும் பதிவாகும். குறிப்பாக மத்திய மாகாணங்கள், ஊவா மாகாணம், சபரகமு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணம், கிழக்கு மாகாணங்கள் அநேக இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். இலங்கையில பெரிய ஒரு மழை காத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் அறிமுகப்படுத்திட்டு நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. புதன்கிழமை பிற்பகல் முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும். இலங்கையில் பரவலாக கிழக்கு மாகாணம் தவிர்த்து மற்ற மாகாணங்கள்ல கனமழை தீவிரமாகும். மாலை இரவு நேரங்கள் 29ஆம் தேதியில இலங்கையின் வடமத்திய மாகாணம், வடமாகாணம், மத்திய மாகாணம் வரைக்கும் தீவிரமாக மழை பொழிவு இருக்கும். பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள் மிக கனமழையும் பதிவாகும். அதிகனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை கர்நாடகா ஒட்டிய பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழை காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தின் கடைசி நாள் ஏப்ரல் 30ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகம் இலங்கையில மழை பதிவு இருக்க போகின்றது. எவ்வளவு அளவு இருக்க போகின்றது, கனமழையாக இருக்குமா என்று பார்த்தால் தமிழகத்தில தென் மாகாண மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும். அதே போல கொங்கு மண்டலத்தின் பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையில தேசத்தினுடைய வடமாகாணம், வட மத்திய மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் மாலை வேளைகளில் மிக தீவிரமாக இலங்கை முழுவதற்கும் மழையும், தமிழகத்தில கர்நாடக ஒட்டிய பகுதிகள், கர்நாடக ஒட்டிய மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள், சேலம் வரைக்கும், ஈரோடு, நாமக்கல் மழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படும். அடுத்த ஒரு சில நாட்களுக்கு தமிழகம் இலங்கையில மழை வாய்ப்பு தீவிரமாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில மிகவும் தீவிரமாக இந்த மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றது. மே மாதம் தொடக்கத்திலேயே தமிழகம் இலங்கையில மழை காத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கடுமையான வெயில் ஒரு புறம் வாட்டி வதைத்தாலும் இந்த வெயிலை சமாளிக்க நமக்கு ஒரு மழையும் இருக்கின்றது என்பதுதான் ஆறுதலான தகவல். இது போன்ற தகவல்களை தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல் மூலமாக பார்த்து பயன்பெறுங்க. நிச்சயம் அடுத்தடுத்த நாள் வானிலை தகவல்களை இன்னும் விளக்கத்தோடு அடுத்த நாள் காலையில உங்களோடு இணைகின்றேன். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.